ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, புதுசா வெளியே வந்திருக்க 2 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்ணு தடயம், இன்னொன்னு ஆழி. இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல தடயம் அப்படிங்கிற படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படம் ஜீ தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு த்ரில்லரான வெப் சீரிஸ். திருவள்ளூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சிவதா அப்படிங்கிற ஒரு லேடி வந்து புதுசா இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்றதுக்காக வர்றாங்க. அங்க ஏற்கனவே சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறது, அதாவது எஸ்ஐயா இருக்கிறவர் தான் நம்ம சமுத்திரக்கனி. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பார்த்த வேலையெல்லாம் போதும், இதோட நம்ம ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து புதுசாக ஜாயின் பண்றாங்க. இந்த டைம்ல ஆந்திரா தமிழ்நாடு இந்த பார்டர்ல ஒரு வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு நாள் கொடூரமா கொலை செய்யப்படுறாங்க. இந்த நியூஸ் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிய வருது. இப்போ அந்த சிவதா அப்படிங்கிற லேடியும் சமுத்திரகனியும் அங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த வீட்டுல நகை பணம் எதுவுமே திருடிட்டு போல. அதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த மனைவியோட கழுத்துல இருந்த தாலி செயினும் அந்த கணவனோட இடுப்புல இருந்த அருணா கயிறு 2யும் மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க. இது யாரு கொலை செஞ்சா, இதை கண்டுபிடிக்கிறது, இதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியே. இந்த படத்துல சமுத்திரக்கனியோட கேரக்டர்லாம் வேற லெவல்ல எழுதி வச்சிருக்காங்க. உண்மையாவே ஒரு நல்ல த்ரில்லர் படமா தான் இருக்கு. ஃப்ரீ டைம் இருந்தா போய் பாருங்க. அடுத்ததா பார்க்க போறது ஆலி அப்படிங்கிற படம். இந்த படத்துல சரத்குமார் தான் ஹீரோ. இந்த படத்துல ஒரு ஒரு போட் மெக்கானிக். போட் மெக்கானிக் வேலையை மட்டும் பார்க்க மாட்டாரு. இந்த கடலுக்குள்ள கடத்தல் பண்றது, இல்லீகல் பிசினஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பாரு. இதனாலேயே ஒரு கையில என்னன்னா காசு பணம்னா நிறைய புழங்கும். இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஒரு மனைவி ஒரு மகன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. மனைவியை போட்டு அடி வெளில வெளுப்பாரு. ஆனா மகன் மேல நல்ல பாசமா இருப்பாரு. அப்படிப்பட்ட மக ஒரு காலேஜ் படிக்கிற பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயம் எப்படியோ சரத்குமாருக்கு தெரிஞ்சிருது. இது தெரிஞ்சுக்கிட்ட சரத்குமார் அந்த பையனை தனியா கடத்திட்டு இந்த போட்ல அழைச்சிட்டு போறாரு. இப்போ அந்த போட்ல 2 பேர் தான் இருப்பாங்க, சரத்குமார் அந்த பையன். இப்போ இவங்க 2 பேருக்கு நடக்கிற அந்த சண்டை தான் இந்த படத்தோட ஃபுல் கதையே. அந்த பையன் மீண்டு வந்தாரா இல்லையா, அந்த காதல் ஜெயிச்சிச்சா இல்லையா, இதுதான் இந்த ஃபுல் படத்தோட கதையே. படத்துல ஒரு 1.5 மணி நேரம், ஃபர்ஸ்ட் 1.5 மணி நேரம் ஃபுல்லாவே இந்த போட்டு சீன்லயே போயிடும் ஃபுல்லாவே. ஆனா ஒரு 1.5 மணி நேரம் நல்ல போர் அடிக்காம தான் கொண்டு போயிருக்காங்க. மற்றபடி செகண்ட் ஹாஃப்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. இதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. டாடா பை பாய், சி யூ.